வீடியோல ஷார்ட்கட்ஸ்னா என்ன, ஷார்ட்கட்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு டீடைலா பார்க்க போறோம். ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு ஏபிஎம் ஸ்டுடியோஸ் கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் பிரீமியர் ப்ரோ எடிஷன். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா யூ ஆர் இன் a ரைட் பிளேஸ். ஆமாங்க, நம்ம ஒரு மெகா சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சிஎல்எஸ். இந்த சிஎல்எஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுங்க. இந்த சிஎல்எஸ்ல ஏகப்பட்ட டாஸ்க் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாஸ்க்ல ஜாயின் பண்றதுக்கு மறக்காம டாஸ்க் கைட் வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டக்குன்னு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கம்ப்ளீட்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் ஃபுல் எனர்ஜியோட இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா என்ன அண்ட் எதுக்காக அது அந்த அளவுக்கு மேட்டர் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு ஷார்ட்கட் மூலமா உங்களால் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ண முடியும் அண்ட் உங்களுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உங்கள் டைம்லைனில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய மசில் மெமரியை நீங்கள் பில்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் ஒர்க் ஃப்ளோவை செம்ம ஸ்பீடாக உங்களால் மாற்ற முடியும். இதில் ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்பீடாக எடிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது டேலண்ட்லாம் இல்லைங்க, அது ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காக உங்களுக்கே தெரியும் இந்த டூல்ஸுக்கு இருக்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அண்ட் நம்ம சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்ஸ். ஸோ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது ஜஸ்ட் அந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் கிடையாது. அந்த ஷார்ட்கட்ஸும் நமக்கு தேவை. அது இல்லாமல் இன்னுமே நம்ம அந்த ஷார்ட்கட்ஸை கஸ்டமைஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஃப்ளோவை மாற்ற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கிளிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த கிளிப்பை நான் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணுறதுக்கு நான் பொதுவாக என்ன யூஸ் பண்ணுவேன்னா சி யூஸ் பண்ணும்போது எனக்கு ரேசர் டூல் கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு கட் பண்ணுறேன், அப்புறமா வி யூஸ் பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணுறேன் அண்ட் இதை டெலீட் பண்ணுறேன். இது நார்மல். ஸோ இங்கே நான் 2 ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோ நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறப்போ இதை நான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, இது ஷார்ட்கட்லேயும் ரொம்ப பேசிக் லெவல். இதுக்கு அடுத்த லெவல் நம்ம போகணும். அதாவது இப்போ பாருங்கள், நான் திருப்பி இதை எடிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கமாண்ட் கே கொடுக்குறேன். அதாவது நம்ம கட் அந்த ப்ராசஸில் நம்ம அதை பார்த்தோம். ஸோ கண்ட்ரோல் கே கொடுக்குறேன் அண்ட் திருப்பி நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன் டெலிட் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எனக்கு ரிப்பிள் டெலிட் ஆகுது. இதுவும் இதுக்கு அடுத்த லெவல் நான் போகணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன், 1 ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் 2 ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் எல் ப்ரெஸ் பண்ணுறேன், கே ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணுறேன் அண்ட் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன். ட்ராக் பேடை யூஸ் பண்ணல. ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் இல்லை. இது தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களால் உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் ஈஸி பண்ணிக்க முடியும். பட் ஸ்டார்டிங்கில் இது உங்களுக்கு கொஞ்சம் எப்படி இது நடக்குது, எதை கீயை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம எப்படின்றது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செட் பண்ணணும், அதாவது எப்படி நான் இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற என்னுடைய ப்ராசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சாம்ஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு இப்போது இந்த டூல்ஸோட ஷார்ட்கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூல்ஸோட ஷார்ட்கட் அண்ட் வந்து ப்ரோக்ராமில், அதாவது இந்த ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற ஷார்ட்கட். ஸோ இந்த மாதிரியான இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்றத ஒரு சூப்பர் பிடிஎஃப்ல நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் எடுத்து பக்கத்தில் ஒரு செக்லிஸ்ட்டாக வச்சு நீங்கள் பார்த்துக்க முடியும். சீட் கோட் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்லேயே இங்கே ஒரு இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், மொபைலில் கூட சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் ஃபைல் அண்ட் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா, இல்லை சாரி, இங்கே ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே போயிருங்க. அதாவது இது மேக்கில் சொல்கிறேன், உங்களுக்கு விண்டோஸில் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பார்த்து நான் உங்களுக்கு இங்கே போடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பேனலுக்கு வந்துடுவீங்க. ஸோ இங்கே மேலே இருக்கிற முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏபி ஷார்ட்கட்ஸ். எஸ், நீங்கள் பண்ணுற ஷார்ட்கட்ஸை நீங்கள் ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி இங்கே வச்சுக்க முடியும். அண்ட் அதர் சாஃப்ட்வேரில் இருக்க ஷார்ட்கட்ஸை நீங்கள் உங்களால் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். பட் இப்போ நமக்கு அது தேவையில்லை. இது எப்படி சேவ் பண்ணுறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கமெண்ட்ஸ், அப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பேனல்ஸ்க்கு இருக்கிற ஷார்ட்கட்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் இப்போ நம்ம ஓவராலாக இங்கே இருக்கிறது எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் மேபி நீங்கள் நோட் பண்ணலாம், உங்களுடைய கீபோர்ட் ஷார்ட்கட் லேஅவுட்டுக்கும் என்னுடைய லேஅவுட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் ஆகிருக்கும், சில விஷயங்கள் மாறி இருக்கும். எஸ், நான் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் நான் எப்படின்றத சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே 1 2 3. ஸோ இது வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் எடிட், அதாவது கட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணோன்னா 1 கிளிக் பண்ணோன்னா எனக்கு கட் ஆகும், 2 கிளிக் பண்ணோன்னா அதை கிளியர் பண்ணும் அண்ட் 3 கிளிக் பண்ணோன்னா எனேபிள் பண்ணும். ஸோ இந்த 2 கிளியர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரிப்பிள் டெலிட் கிடையாது, ஜஸ்ட் நார்மலான டெலிட் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 4 and 5 பார்த்தீங்கன்னா இது வந்து அனிமேஷன் கண்ட்ரோல், அது ஸ்மூத் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல். நம்ம அனிமேஷன்லாம் பார்க்கும்போது இதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து நான் எதுவுமே பண்ணல, பிளாங்காக விட்டுருக்கேன். மேபி எனக்கு எதாவது தேவைனாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிறது. அண்ட் இங்கே வந்து நார்மலாக இருக்கிறது
இருக்கிற சில விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறமா அதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு லைவ் டெமோ காமிச்சிடுறேன். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு மேபி இப்போ ஓகே இந்த ஆட் எடிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து 1 காலியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 1 இருக்கா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே போய் ஆட் எடிட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட் கீ, அதாவது கமாண்ட் ப்ளஸ் கே கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து லைக் ஆட் வந்து லைக் ஒரு எடிட் வந்து ஆட் ஆகும், கட் ஆகும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஷார்ட்கட் தான், அதுதான் இந்த ஆட் எடிட்ன்ற ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கமாண்ட் கே இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் போய் ப்ரெஸ் பண்ணுறேன். அது இந்த பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இங்கே எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டில் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணவொடனே எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி கிளியர் எனேபிள்னு சொல்லி நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் அந்த ஒரு டெமோ காமிக்கும் போது W ப்ரெஸ் பண்ணி பின்னாடி இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையும் delete பண்ணேன். ஸோ அதுதான் இங்கே Q and W எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, Q ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, அந்த ப்ளே ஹெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் delete ஆகும். W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே ஹெட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே delete ஆகும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து டிக்ரீஸ் கிளிப் வால்யூம், இன்க்ரீஸ் கிளிப் வால்யூம் அண்ட் ஜூம் டு சீக்வன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அண்ட் மார்க்கர் ஆட் பண்ணுறது, இன் அண்ட் அவுட் செட் பண்ணுறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா கஸ்டமைஸ் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு கஸ்டமைஸ் பண்ணுறது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த பேஜை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நோட் பண்ணி வச்சுட்டு இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டோ இல்லை ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோ அதை ஒரு தடவை நீங்கள் கிளிப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷார்ட்கட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அண்ட் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த F1 F2லலாம் நான் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து என்னென்னா டைம் லைனில் இருக்கிற அந்த லேயர்ஸோடைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது டைம் லைன் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு வீடியோ நமக்கு வரும். ஸோ அதில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இங்கே உங்களுக்கு வேறு ஏதாவது டூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற விஷயங்களை நீங்கள் மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம். அதாவது நம்ம பண்ண மாதிரி இப்போ இந்த டைப் டூல் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு அதை delete பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே என்ன வேணுமோ நீங்கள் அதை மாற்றிக்க முடியும். அண்ட் டைப் டூலில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வைக்கணும்னு நினச்சாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஸோ எப்படி வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக வச்சுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இது இப்படி இருக்கட்டும். நான் ஓகே ப்ரெஸ் பண்ணேன். ஓகே சாரி. அண்ட் ப்ரீசெட்டாக சேவ் பண்ணுறது எப்படின்னா ஜஸ்ட் இங்கே சேவர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீசெட்டாக அது வந்து அப்படியே சேவ் ஆயிடும். ஸோ அதை நீங்கள் ஒருவேளை தெரியாமல் delete பண்ணிட்டீங்க இல்லை வேறு எதாவது மாற்றிட்டீங்கன்னா கூட ஜஸ்ட் நீங்கள் அங்கே போய் நீங்கள் திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஸோ இப்போ நான் எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது இப்போ நான் பண்ணியிருக்கிற விஷயங்களை. ஸோ 1 கிளிக் பண்ணால் எனக்கு delete ஆகும்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ 1 கிளிக் பண்ணால் கட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு 2 delete பண்ணும். அண்ட் ஒருவேளை இப்போ ஏதாவது ஒரு வீடியோ எனக்கு வந்து வேண்டாம், அதாவது ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா 3 ப்ரெஸ் பண்ணுவேன். எனக்கு எனேபிள் அதாவது டிசேபிள் ஆகிடும். இது வந்து நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா மேனுவலாக எப்படி பண்ணுவோம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே அதாவது ஒரு கிளிக் பண்ண செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே எனேபிள் அப்படின்னு இருக்கும். இப்போ இது டிசேபிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எனேபிள் ஆகும். ஒரு டிசேபிள் பண்ணால் திருப்பி அங்கேயே போயிட்டு எனேபிளை திருப்பி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிசேபிள் ஆகிடும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நான் இங்கே ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன். இப்போ புரியுதா? எந்த அளவுக்கு நம்ம அது வந்து ஈஸியாக பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். இல்லைனா நான் ரைட் கிளிக் பண்ணி அந்த லைக் கிளிப்பை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா போய் எனேபிளை ப்ரெஸ் பண்ணி இல் டேக் டைம். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு கிளிக் எனேபிள் டிசேபிள் அவ்வளோதான். அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த Q and W. ஸோ இப்போ ப்ளே ஹெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அதை இந்த கட் வரைக்கும் என்னால் கட் பண்ணோம் அப்படின்னா Q கட் ஆயிரும். அதே இது ப்ளே ஹெட்டை கொஞ்சம் இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்து W ப்ரெஸ் பண்ணுறேன், பேக்கில் இருக்கிறதெல்லாம் கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா நான் F1 அப்படின்றத நெஸ்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டாக வச்சிருக்கேன். ஸோ நம்ம நெஸ்டிங் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ரைட் கிளிக் பண்ணி அங்கே போய் நெஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஜஸ்ட் நான் F1 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நெஸ்ட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ இங்கே ஜஸ்ட் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே நெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ ஷார்ட்கட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அதாவது ஜஸ்ட் அந்த டூல்ஸோட ஷார்ட்கட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்டை கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவை சூப்பர் ஸ்மூத்தாக மாற்றிடும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை திருப்பி ஒரு தடவை கூட செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷனை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே ஜாம்ஸ், இப்போது நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதுதான் நம்மளுடைய டாஸ்க், வீக்லி டாஸ்க். ஸோ இந்த வீக்லி டாஸ்கில் செமையான விஷயத்தை பண்ண போகிறீங்க. பட் டாஸ்க் எப்படி பண்ணணும், அதை எப்படி நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவில்
டிஸ்கிரிப்ஷனில் டாஸ்க் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க் தான். அதாவது 2 டாஸ்க். அதாவது நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணணும், அட் த சேம் டைம் அந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியும் அப்லோட் பண்ணணும். எஸ், கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான், ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பண்ணதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு தான், பட் ரொம்ப சிம்பிள். அப்படி கவனிங்க, நான் என்னன்றதை சொல்லிடுறேன். முதல் விஷயம், நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரோக்ஸ், அதாவது லைக் ஷார்ட்கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறது அண்ட் அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுற வீடியோவை நீங்கள் ஓபிஎஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் டூலை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை நம்ம எப்படி நார்மலாக ரெக்கார்ட் பண்ணிக்கணும், அது மாதிரி ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அப்படியே உங்களுடைய டைம்லைன், அதாவது ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? எடிட் பண்ணி நீங்கள் எங்கேயாவது பிரேக் விட்டுருப்பீங்க, அதாவது அடுத்த டூல் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் பிரேக் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரேக்ஸை நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணி அண்ட் இன்ட்ரோ அவுட்ரோ, அதாவது இன்ட்ரோ அவுட்ரோனா நீங்கள் ஃப்ரண்ட்டில் மேபி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், பேக் சைடில் அதாவது கிளிப் எண்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக ட்ரிம் அவுட் பண்ணி ஒரு நீட்டாக அப்படியே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் இது வரைக்கும் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்லோட் பண்ணியிருக்கீங்க, பட் இப்போது நீங்கள் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டை நீங்களே எடிட் பண்ணி அதை ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க் தான். அதனால தான் சொன்னேன், நீங்கள் இந்த 2 விஷயத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக இதை பற்றி கொடுத்துருப்பேன். ஸோ அதோட தடவை ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய டாஸ்க்கை மறக்காமல் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ சான்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி ஷார்ட்கட்ஸ் மறக்காமல் கற்றுக்கோங்க. இதில் இருக்கிற ஷார்ட்கட்ஸும் சரி, உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷார்ட்கட்ஸையும் கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்கள் ஒர்க் ஃப்ளோவை ரொம்ப சூப்பர் ஸ்மூத்தாக ஸ்பீடாக மாற்றிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம டைம்லைன் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடுத்த லெவல் போய்கிட்டு இருக்கோம். எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. கண்டினியூஸாக பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சிஎல்எஸ்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுடைய கரியரை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு லேடராக இருங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய இந்த சிஎல்எஸ் ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கம்ப்ளீட்டுன்னு கொடுங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படும். அண்ட் தொடர்ந்து நம்ம கூடவே இருங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.